தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையின் புறநகர் பகுதிகள் விரைவில் தண்ணீரின்றி தவிக்கும் அவலநிலைக்கு தள்ளப்படக்கூடும் என்று வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். சென்னையின் நிலத்தடி நீர்மட்டம் ஏற்கனவே தாழ்ந்து போய்விட்டது. தற்போது அந்த நிலை மேலும் மோசமாகி நிலத்தடி நீர்மட்டம் அதல பாதாளத்துக்கு போய்விட்டதாக நீரியல் வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். சென்னையில் தேவைக்கு அதிகமாக மழை பொழிந்தாலும் அந்த தண்ணீரை நிலத்தடி நீரோடு கொண்டு சேர்ப்பதற்கான இயற்கையான அமைப்புகள் பற்றாக்குறையாக உள்ளதாகவும், இதன் காரணமாக மழைநீரில் பெரும் பகுதி மண்ணின் மேற்பரப்பில் ஓடி வெளியேறி வருவதாகவும் கூறுகிறார்கள். நிலத்தடி நீர்வளம் குன்றி போனதற்கு இதுவே காரணம் என்று எச்சரிக்கிறார்கள் வல்லுநர்கள். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் ஆகஸ்ட் 31ஆம் தேதியன்று கனமழை பொழிந்தது. இந்த மழையின் அளவு மீனம்பாக்கம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் போன்ற இடங்களில் 7 முதல் 13% வரை குறைவாகும். அதே நேரத்தில் நுங்கம்பாக்கம் மற்றும் சென்னை மாநகரின் மையப்பகுதிகள் மிக அதிகமான மழையை பெற்றுள்ளன. அதாவது 18 முதல் 43% அதிகம். ஆனால் சென்னையின் மையப்பகுதிகளில் பொழிந்த மிக அதிக மழையில் கிடைத்த தண்ணீர் பெரும்பாலும் ஓடைகளாக நகர்ந்து கடலுக்கே சென்றுவிட்டது. தரைக்கு கீழே இறங்கவில்லை என்பதாக சுட்டிக்காட்டுகிறார்கள் வல்லுநர்கள். மேலும் திருவொற்றியூர், தாம்பரம், மணலி, சோழிங்கநல்லூர், தண்டையார்பேட்டை, திருவிக நகர் உள்ளிட்ட சென்னையின் புறநகர் பகுதிகளில் நிலத்தடி நீர் 10 முதல் 12.5 சென்டிமீட்டருக்கு கீழே சென்றுவிட்டது. இந்த நிலையே தண்ணீரை பெற்று வைக்கும் திறனை பெரிதும் பாதிக்கிறது. இந்நிலையில்தான் அம்பத்தூர், மாதவரம், சோழிங்கநல்லூர், திருவொற்றியூர் உள்ளிட்ட பகுதிகளில் லாரிகள் மூலமாக குடிநீர் வழங்கப்படுகிறது. அல்லது தினமும் 2 மணி நேரத்திற்குள்ளாக மட்டுமே குடிநீர் விநியோகிக்கப்படுகிறது. இது ஒரு நீண்டகால குடிநீர் நெருக்கடிக்கு முன்னோட்டம் என்று அஞ்சப்படுகிறது. இந்த நிலையை மாற்ற மக்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வீடுகளில் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் எனப்படும் மழைநீர் சேமிப்பு அமைப்புகளை உரிய முறையில் உருவாக்கி பராமரிக்க வேண்டும். இதை தீவிரமாக பின்பற்றினால்தான் மழைநீரை நிலத்தடி நீரோடு கொண்டு சேர்க்க முடியும் என்பது வல்லுநர்களின் அறிவுறுத்தல். தண்ணீர் என்பது ஒரு நாளுக்கான தேவையல்ல, ஒவ்வொரு நாளும் உயிருடன் இருக்க வைப்பதற்கான தேவை. இன்று நாம் எடுக்கும் நடவடிக்கைகளை நாளைய தலைமுறைக்கான குடிநீரை உறுதி செய்யும்.